அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்டியான குழம்பு வேணும்னா பூண்டு குழம்பு தான் பெஸ்ட் சாய்ஸ். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்த எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், வெங்காய வடகம் இருந்தால் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 25 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கி வரணும் எண்ணெயிலே. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கலர் மாற வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா வதங்கி வரட்டும் எல்லாமே. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட ஃப்ளேவர் தான் இதில் நல்லா இருக்கணும். அதனால் 2 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக சாப் பண்ணணும்னு இல்லை, இந்த அளவுக்கே போதும். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வெந்து சாஃப்டாக இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கலருக்காக வேண்டி 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கணும். ஏன்னா மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கறனால கரிஞ்சிரும். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கான புளி தண்ணியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம தாராளமாக ஊற்றி சாப்பிட மாட்டோம், கொஞ்சமாக தான் ஊற்றிப்போம். ஏன்னா நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வச்சுருக்க குழம்பு வந்து ஒரு 3 பேருக்கான அளவு. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஓப்பன்லேயே கொதிக்க விட்டோம்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இதனால் ஸ்வீட்டாலாம் ஆகாது. வெல்லம் சேர்க்கறதுனால எல்லாமே பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்காகத்தான். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லாவே இருக்கும் கெட்டு போகாமல். நான் கரெக்டான அளவில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருந்தாலுமே இந்த குழம்பு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு பெருசாக சைடிஷ் கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வத்தலோ அப்பளமோ இருந்தால் கூட போதும். ஒரு சின்ன டிப் என்னென்னா, சாதத்தில் குழம்பு சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.